பிள்ளைகள், இக்காணொளியில் நாங்கள் பார்க்க இருப்பது, நீங்கள் விசை திருப்பங்களின் விளைவுகள் பார்த்து நீங்கள் முன்னைய காணொளியில், அந்த வகையில் இந்த காணொளியில் நீங்கள் பார்ப்பது விசை திருப்பத்தின் திசையும் விசை திருப்பத்தின் கீழ் பொருளொன்றின் சமநிலையும். உங்களுக்கு தெரியும் விசை திருப்பம் என்றால் என்னென்று தெரியும். அந்த வகையில் விசை திருப்பத்தை நாங்கள் எவ்வாறு கணிப்பதென்று தெரியும். அதாவது ஒரு பொருளானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சு பற்றி சுழலும் போது அல்லது திரும்பும் போது பிரயோகிக்கப்படும் விசை காரணமாக விளைவுளாக ஏற்படுவது திரும்பல் அல்லது விசை திரும்பல் என்பது தெரியும். அந்த வகையில் அந்த விசை திரும்பலை நாங்கள் கணிப்பதற்கு சமன்பாடு ஒன்று பயன்படுத்துகின்றோம். அது உங்களுக்கு தெரியும். விசையினதும் சுழற்சி அச்சு அல்லது சுழற்சி புள்ளியின் கீழ் விசையின் தாக்க கோட்டுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரத்தினதும் பெருக்கமாக நாங்கள் கற்றோம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரிய வேணும், விசை திரும்பலானது நேர்கோட்டு இயக்கம் அல்ல, அது ஒரு சுழற்சி, அதாவது சுழலுதல். அந்த வகையில் இங்கே நீங்கள் 2 வகையான சுழற்சியாக நாங்கள் கருதலாம். ஏன் உங்களுக்கு தெரியும், விசை ஒரு காவி கணியம். ஆகவே விசையை பாருங்கள், இடஞ்சுழியாகவும் சுற்றக்கூடியதாக இருக்கின்றது விசை திரும்பல்ல, அல்லது வலஞ்சுழியாகவும் ஏற்படக்கூடியதாக இருக்கு. அதே தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. பாருங்கள், விசை திருப்பத்தின் திசையும் விசை திருப்பத்தின் கீழ் பொருளொன்றின் சமநிலை. அப்போ இங்கே பாருங்க, வலஞ்சுழியாகவும் சுழலும் போது அதே நேரம் இடஞ்சுழியாகவும் சுழலும் போது அங்கே 2 பொருட்களும் 2 சந்தர்ப்பத்திலும் ஒரு பெருமானம் சமனாக இருக்க அங்கே சமநிலை பேணப்படும். அதுதான் விசை திருப்பத்தின் கீழ் பொருளொன்றின் சமநிலையாக அமையும். அது தொடர்பான விடயத்தை நாங்கள் இங்கே ஆராய இருக்கின்றோம். அந்த வகையில் பொருளொன்றின் மீது விசையை பிரயோகிப்பதன் மூலம் அப்பொருளை அதன் அச்சு பற்றி சுழலச் செய்யக்கூடிய ஆற்றல் இடஞ்சுழியோ அல்லது வலஞ்சுழியிலையோ தங்கியுள்ளது. இங்க பாருங்க பிள்ளைகள், இதை நாங்கள் முதல்ல அவதானிப்போம். இது ஒரு மரக்கீலம், ஒரு நீளமான ஒரு மரக்கீலம், ஒரு குறிப்பிட்ட நீளம். இந்த மரக்கீலத்தில் நாங்கள் இப்படி ஒரு இணையோண்டு, அதாவது இது திருகாடி ஒரு இதில் இணைத்திருக்கிறோம், திருகான். இந்த இணையில் இணைத்த பின்பு நாங்கள் இதில் இவ்வாறு ஒரு விசையை கொடுக்கின்றோம். இது விசை F என்று கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது இந்த மரக்கீலமானது இங்கே நாங்கள் விசையை கொடுக்குறோம். ஆகவே இங்கே அச்சு பற்றி இருக்குது, ஒரு புள்ளி பற்றி இங்கே விசையை பிரயோகிக்க அதன் விளைவாக என்ன இருக்க போது ஒரு விசை திரும்பல் ஏற்படும். அந்த திரும்பலானது எந்த பக்கமாக இருக்க போது வலஞ்சுழி மணிக்கூட்டு திசையில் இருக்கு. ஆகவே அது என்ன இருக்கும், வலஞ்சுழியாக அசையும். ஆகவே இங்கே பாருங்கள், ஒரு புள்ளி பற்றி ஏ என்னும் இடத்தில் விசையை பிரயோகிக்கும் போது அவ்விசையின் காரணமாக திரும்பல் ஏற்படும். அத்திரும்பலானது என்ன திசையில் இருக்க போது, மணிக்கூட்டு திசை, அதாவது கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம், வலஞ்சுழியாக அமையும். என்னவா இருக்க போது ஆனது வலஞ்சுழியாக அமையும். விளங்குதா பிள்ளைகள்? இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்தில் அந்த விசையின் திரும்பல் பெருமானம், இதை நீங்கள் ஒரு தூரம் D என்று வைத்தீர்கள்டா, இந்த தூரத்தை நாங்கள் D என்று வைத்துண்டா
ഇതിൻ്റെ விசை திரும்பல் என்னவாக இருக்கும் உங்களுக்கு தெரியணும். நாங்கள் பிரயோகித்த விசை தர அந்த செங்குத்து தூரம், அதாவது சுழற்சி புள்ளியிலிருந்து விசைக்கிடையிலான விசையின் தாக்க கோட்டுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரமாக அமையும். ஆகவே இங்கே பாருங்கள் எஃப் இன்டு டி ஆக இருக்கு. அது நியூட்டன் மீட்டர். இந்தளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது விசை திரும்பல். இது வலஞ்சுழியாக இவ்வாறு ஏற்படுகின்றது. இதை நாங்கள் F1 என்று வைத்தால் இங்கேயும் F1 என்று இருக்கு. விளங்குதா பிள்ளைகளே? இப்போ அதே மரக்கிளம் தான், அதே மரக்கிளம் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த புள்ளியில் நாங்கள் திருகாணியை பொறுத்துறோம். இந்த புள்ளி திருகாணி பொறுத்துற இடம் மாறுது. அந்த திருகாணியை நாங்கள் பொருத்தி வைக்கிற அந்த சுழல் புள்ளியானது மாறுது. இதே நேரத்தில் விசையை நாங்கள் இவ்வாறு பிரயோகிக்கிறோம். எவ்வாறு? விசையை இவ்வாறு. இதை நாங்கள் F2 என்று வைப்போம். இதே நேரம் அந்த திருகாணி புள்ளிக்கும், அதாவது சுழல் புள்ளிக்கும் விசை பிரயோகிக்கப்பட்டதுக்கும் இடையிலான செங்குத்து தூரம் உங்களுக்கு தெரியணும். அதே பெருமானம் தான் என்னவா இருக்கும்? டி மாறையில். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் பி என்று சொன்னால், இந்த புள்ளியை நாங்கள் பி என்று சொன்னால், ஒரு புள்ளி பற்றி பி என்னும் இடத்தில் விசையை பிரயோகிக்கும் போது இதை நாங்கள் ஓ என்று வைப்போம். அதே மாதிரி நாங்கள் முன்னைய வலஞ்சுழியில் இருக்க இந்த புள்ளியை ஓ என்று வைப்போம். அதை நாங்கள் ஒரு புள்ளி ஓ பற்றி என்று குறிப்பிடலாம். ஒரு புள்ளி ஓ பற்றி என்றது குறிப்பிடலாம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் புள்ளி ஓ பற்றி ஏ பி என்னும் இடத்தில், அங்கே ஏ இங்கே பி என்ற இடத்தில், பி என்ற இடத்தில் விசையை பிரயோகிக்கும் போது அவ்விசையின் காரணமாக ஏற்படும் திரும்பல் உங்களுக்கு தெரியும் என்ன? இடஞ்சுழியாக காணப்படும். ஆகவே இங்கே பாருங்கள், இதை நாங்கள் எழுதுவோம். ஒரு புள்ளி ஓ பற்றி பி என்னும் இடத்தில் விசையை பிரயோகிக்கும் போது அவ்விசையின் காரணமாக திரும்பல் ஏற்படும். அத்திரும்பல் எந்த மாதிரி இருக்கும்? இடஞ்சுழியாக. அத்திரும்பல் ஆனது இடஞ்சுழியாக காணப்படும், அல்ல இடஞ்சுழியாக அமையும். இடஞ்சுழியாக அமையும். அப்ப இங்க பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் பாருங்க பிள்ளைகள், முக்கியமானது. இந்த இடத்துல நாங்கள் விசை திரும்பலுக்கான சமன்பாட்டை பயன்படுத்தலாம். ஆகவே இங்க பாருங்க, விசை திரும்பல் சமன், உங்களுக்கு தெரியும், நாங்கள் பிரயோகிக்கப்பட்ட விசையும் அது கிடைக்கப்பட்ட செங்குத்தூரம், விசைக்கும் சுழல் புள்ளிக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம். அந்த வகையில் இப்போ பாருங்கள் என்ன, எஃப் என்னது இங்கே பயன்படுத்தப்பட்ட விசை F2 தர டி. இங்கே பாருங்க, இது மட்டுமட்டாக சுழலுவதற்கு அடுத்தது தான் நாங்கள் இங்கே பிரயோகிக்கிறோம் என்பது தெளிவாக விளங்கியிருக்கோம். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலே இதில் பாருங்கள் வலஞ்சுழியாக சுத்துகின்றது. எப்படி சுத்துகின்றது? வலஞ்சுழியாக சுழலுகின்றது. வலஞ்சுழியாக ஆக சுழலல். இதை நாங்கள் என்ன நேர் திரும்பல் என்று வைப்போம். நேர் திரும்பல். ஏன்? இந்த திசையில் அசைய போனது. விளங்குதா பிள்ளை?
இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்களா இது இந்த திசையில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது இடஞ்சுழியாக சுத்த போனது. இதை நாங்கள் இடஞ்சுழியாக சுழல்கள், இடஞ்சுழியாக சுழலல், இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? மறை திரும்பல். ஏன் உங்களுக்கு தெரியணும், விசை ஒரு காவிக்கணியம். ஆகவே இங்கே நாங்கள் சொற்படுற பதங்கள் எல்லாம் விசை. ஆக விசையோட தொடர்பு திசை மாறும்போது என்ன நடக்குது? அந்த பெருமானமும் மாறும் என்பது உங்களுக்கு தெரியணும். ஏன்? விசையானது பருமனிலும் திசையிலும் தங்கி இருக்கிறது. ஆக திசை மாறினாலும் இங்கே என்ன நடக்கின்றது? விசையின் அளவு வேறுபடும் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே இப்போ பாருங்கள், இது என்ன சொல்லப்படுது? விலையில், அதாவது விசை திரும்பலின் திசைகள் தங்கி இருக்கின்றது. வலஞ்சுழியாக இன்ன பெருமானம் இருக்கும், இடஞ்சுழியாக இன்ன பெருமானம் இருக்கும். இப்ப இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கருத்தில் கொள்வோம். இன்னொரு சந்தர்ப்பத்தை கருத்தில் கொள்வோம். இங்க பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தை பாருங்கள். அதே மரக்கீழம்தான், அதே மரக்கீழத்தில் பாருங்கள், நீளமான மரக்கீழம். இந்த இடத்துல புள்ளி, அதாவது திருகாணி சுழலியை நாங்கள் இந்த இடத்துல வைக்கிறோம். திருகாணி விளங்குதா? இதே நேரம் இது இந்த தூரமும் டி தான், இது இந்த தூரமும் டி தான், மாற்றவில்லை. இந்த தூரம் மாற்றவில்லை. பிரயோகிக்கப்படுற விசை ஏ என்ற இடத்துல நாங்கள் பிரயோகிக்கிற விசை F1. அதே நேரம் பி என்ற இடத்துல பிரயோகிக்கப்படுற விசை F2. பி என்ற இடத்துல பிரயோகிக்கப்படுற விசை F2. அதே நீளம் பாருங்க, ரெண்டு அந்த சுழலிக்கும் சுழலிலிருந்து விசை பிரயோகிக்கப்படுற இடையிலான தூரம், செங்குத்து தூரம் டி தான். இங்கேயும் பாருங்க, பி என்ற புள்ளி விசையில் பிரயோகிக்கப்படும் போது சுழலிலிருந்து பி என்ற புள்ளி, அதாவது விசை பிரயோகிக்கப்படுற புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம், செங்குத்து தூரம் டி தான், மாறமில்லை. ஆகவே இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க என்ன நடைபெறுதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள் வலஞ்சுழியாக சுற்றுது. இது என்னன்னு சொல்லுவோம்? நேர்த்திருப்பல். இது மறை திரும்பல். அதாவது இது இவ்வாறு இவ்வாறு நாங்கள் பிரயோகிக்க போறோம். அப்ப இங்க நேர்த்திரும்பல், மறை திரும்பல். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க கவனிக்க வேண்டியது என்ன? பொருள் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த விசை திரும்பல் காரணமாக இந்த பொருள் என்ன? இங்கே நேர், இங்க மறை, என்ன நடக்க போகுது? பூச்சியமாக போகுது. விலையில் திருப்பம் என்ன செய்ய போகிறது? பூச்சியமாக போகுது. அப்போ விலையில் திருப்பம் பூச்சியமாகும் போது அங்கே என்ன நடக்க போகுது? உங்களுக்கு பொருள் சமநிலையில் இருக்க போகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இங்க பாருங்கள், இந்த இடத்துல, இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க விலையுளின் திருப்பமானது, விலையுளின் திரும்பல் ஆனது என்னவா இருக்க போகுது பாருங்க. வலஞ்சுழியாக நீங்க பயன்படுத்தப்படுவது F1 × D. அதே நேரம் இடஞ்சுழியாக திரும்பப்படுது. ஆக இங்க மறை உங்களுக்கு தெரியணும், F2 × D. ஏன் இது இடஞ்சுழியா திசை நீங்க இங்க கருதப்பட வேண்டும். ஏன் இது ஒரு காவி கணியம். ஆகவே நீங்க இங்க பாருங்கள், இதன் காரணமாக என்னவா இருக்க போது? பூச்சியம் தான் ஏற்படும். ஏன்? ஒரே பெருமானம், நீளம் மாறையில, அதே நேரம் திரும்பல் உங்களுக்கு தெரியணும். ஒரே சொல்ல நாங்கள் மட்டுமட்டாய்ங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட வேண்டியது விசை ஒரே பெருமானம். ஆகவே இங்க பாருங்கள், F1ம் F2ம் சமனாயிருக்கும், Dயும் Dயும் சமனாயிருக்கும். ஆகவே இங்குள்ள விலையில் திருப்பல் பூச்சியமாக அமையும். பூச்சியமாக அமையும். அந்த வகையில் இப்ப பாருங்கள், இச்சந்தர்ப்பத்தில் வலஞ்சுழியான திரும்பல் பருமனும்
இடஞ்சுழியான திரும்பல் பருமனும் சமன் ஆகும். அதன் காரணமாக தான் நீங்கள் பூஜ்ஜியமாக இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கு. ஆகவே நீங்கள் இப்போ என்ன செய்யலாம், இந்த பெருமானம் அதாவது உங்கள் பிரயோகிக்கப்படுற விசைக்கும் விசையிலிருந்து புள்ளிக்குமான அதாவது சுழல் புள்ளிக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரத்தின் பெருக்கமானது இதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தில் இடஞ்சுழியாக பார்க்கும்போது பிரயோகிக்கப்படுற விசைக்கும் அந்த புள்ளியிலிருந்து பிரயோகிக்கப்படுற விசையின் புள்ளியிலிருந்து சுழலிக்கு விடப்பட்ட தூரத்துக்கும் பெருக்கத்துக்கு சமன். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்றாட வாழ்க்கையில். எங்க தராசு, அந்த தராசில் பாருங்க, நாங்கள் இங்கே ஒரு 3 கிலோகிராம் படியை இட்டோம்டா அதே உங்களை தராசில் பார்த்தீங்கன்னா இந்த நீளங்கள் சமனாக இருக்கும். ஆகவே இங்காலையும் நாங்கள் என்ன செய்கிறோம், 3 கிலோ படியை போடுகிறோம். அப்போ தான் என்ன செய்யுது, அந்த பொருள் என்னவா இருக்கும், சமநிலையில் நிற்கும். அதே தான் இங்கேயும். இங்கே நான் F1 F2 என்னது உங்களுக்கு இந்த இடத்துல வித்தியாசப்படுத்தி காண இடம், அதாவது அமைவிடம் வேறுபடுத்தி காட்டுறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டது. ஆனால் F1ம் F2ம் என்னவா இருக்க போது சமனாக இருக்கும். F1ம் F2ம் சமன் என்பது தெளிவாக இருக்கணும். ஆகவே இங்கே பாருங்க, இச்சந்தர்ப்பத்தில் வலஞ்சுழியான திரும்பல் பருமனும் இடஞ்சுழியான திரும்பல் பருமனும் சமனாகும். இங்கே பருமன் என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்க வேணும். ஆகவே இங்கே பாருங்கள், F1 வலஞ்சுழியான பெருமானம் F1 இன்டு பெருமானம் சமன் F2 இன்டு D. இது என்னவா இருக்குது, பூஜ்ஜியமாக இருக்க போகுது விலையில். ஏன், அப்போதான் இங்கே சமநிலையில் இருக்கு. விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இந்த இந்த விலையெல்லாம் பூஜ்ஜியமாக இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இப்போ பாருங்கள், இந்த சமன்பாடானது மிக மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் நாங்கள் இப்படி இப்படியான ஒரு புள்ளி அச்சுப்பற்றி விசை திரும்பல் ஏற்படும் போது அங்கே பொருள் சமநிலையில் ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். எனவே இந்த சமன்பாடை பயன்படுத்தி நாங்கள் காண முடியும். இங்கே பாருங்கள், வலஞ்சுழியில் நாங்கள் நிறைய அதிகரிக்கும் போது அல்ல விசை அதிகரிக்கும் போது இடஞ்சுழியில் என்ன செய்யணும், விசை மாறுமா அல்லது நாங்கள் விசையை மாற்றலாம், அதே நேரம் என்ன பெருமானத்தை மாற்றலாம், அதுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரத்தை மாற்றலாம். ஆகவே இங்கே பாருங்கள், இதில் ஏதாவது 3 காரணிகள் தரப்பட்டு 4வது காரணியை உங்களுக்கு வினாவாக கேட்க முடியும். பிள்ளைகள், இப்போது நாங்கள் இந்த இடத்துல பார்த்தது உங்களுக்கு விலையில் திருப்பமானது. முக்கியமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க விலையில் திருப்பம். இதை நாங்கள் இங்கே கவனிக்கும் போதே இன்னொரு விதமாக நீங்கள் அவதானிக்கலாம். இங்கே பாருங்கள், இது D1 இது D2 ஆக இருந்தால் இந்த என்ன சந்தர்ப்பம் ஏற்படும். ஆகவே இங்கே பாருங்கள், F1 இன்டு D1 என்று எழுதப்படும். அதே நேரம் F2 இன்டு D2. இந்த சந்தர்ப்பத்தில் விலையில் விசை திரும்பல் பூஜ்ஜியம் ஆக அமையுமாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் வலஞ்சுழியான திரும்பல் பருமனும் இடஞ்சுழியான திரும்பல் பருமனும் சமனாக இருக்கும். அதுதான் F1 D1 F2 D2 ஆக அமையும். ஆகவே நாங்கள் முதல் உங்களுக்கு குறிப்பிட்டது சமன் என்று எடுத்தது. ரெண்டாவது உங்களுக்கு ரெண்டுமே வேறுபட்டிருக்கும். ஆகவே இந்த 2 சந்தர்ப்பத்திலே நாங்கள் பிரதியீடு செய்வதன் மூலம் பெருமானத்தை காண முடியும். ஏதாவது ஒரு பெருமானம் 3 தந்து ஏதாவது ஒன்றை கேட்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அது தொடர்பான விடயம்தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த மரக்கீலம் சமநிலையில் உள்ள போது, அப்போ இங்கே பாருங்கள், வலஞ்சுழியான திரும்பலும் இடஞ்சுழியான திரும்பலும் என்னவா இருக்க போது சமனான பெருமானத்தை இருக்கு. ஆகவே இங்கே பாருங்க, உள்ள போது வலஞ்சுழி நேர் திரும்பல், இதே நேரம் இங்க இடஞ்சுழியாக மறை திரும்பல். ஆகவே இங்க பாருங்கள், எங்களுக்கு F1 தெரியும், D1 தெரியும். இங்க தந்துருங்க F1 D1. அதே நேரம் இது உங்களுக்கு தெரியணும் சுழலி
அதாவது நீங்கள் அச்சு பற்றி அல்லது புள்ளி பற்றி சுழல் புள்ளி பற்றி தான் இங்கே ஏற்படுகின்றது. இது உங்களுக்கு தெரியும். இந்த விசைக்கும் அந்த சுழல் புள்ளிக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம். இதே நேரத்தில் இங்கே F2 என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே இங்கே இடஞ்சுழியான திரும்பல் வலஞ்சுழியான திரும்பல் என்னவா இருக்க போது சமனாக இருக்கணும். ஏன் மரக்கிளம் சமநிலையில் உள்ள போது உங்களுக்கு தெரியும் விளையுள் விசையின் திரும்பல் பூஜ்ஜியமாகும். ஆகவே இங்க பாருங்கள் வலஞ்சுழியான திரும்பல் சமன் இடஞ்சுழியான திரும்பல். எனவே நீங்க இங்க என்ன செய்ய போறீங்க? வலஞ்சுழியான திரும்பலுக்கு F1 into D1 விசையின் திசையில தாக்க கோட்டுக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம், அதாவது புள்ளியிலிருந்து சுழல் புள்ளியிலிருந்து. அதே மாதிரி இடஞ்சுழியான திரும்பலுக்கு நீங்க விசை பிரயோகிக்கப்பட்ட விசை தர அந்த விசை பிரயோகிக்கப்பட்ட புள்ளியிலிருந்து சுழல் புள்ளிக்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம், அது D2. இதுதான் உங்களுக்கு இங்க நீங்க இந்த விலையில் அதாவது திரும்பல்ல நீங்க கணிக்க வேண்டிய சமன்பாடாக இருக்கு. விளங்குதா? இதை நாங்கள் விசை திரும்பலிருந்து பெற்ற சமன்பாட்டை தான் நாங்கள் இங்கே என்ன சமநிலையின் போது பிரயோகிக்கின்றோம். இது கூடுதலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது எங்கள் தராசில் நீங்கள், அதாவது நீங்கள் தராசுன்னு சொல்லும்போது முக்கியமாக கோல் தராசு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தராசில் நீங்கள் இதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இலத்திரியல் தராசு இல்லை, மும்மைக்கோள் தராசு இல்லை, இது உங்களுக்கு தெரியணும் தட்டு தராசுன்னு முக்கியமாக குறிப்பிடுவோம். அந்த தராசில் நாங்கள் இவ்வாறான இதைத்தான் நாங்கள் அவதானிக்கிறோம் என்பது தெளிவாக இருக்கணும். ஏன் இங்கே திரும்பல் விலையில் திரும்பல் என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். உங்களோட பாடப்புத்தகத்தில் ஒரு உதாரணம் தான் இங்கே தரப்பட்டிருக்கு. 1 மீட்டர் நீளமுள்ள ஒரு சீரான கோல் AB அதன் நடுவில் தொங்கவிடப்பட்டு சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இங்க பாருங்க, சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது அவரே சொல்லுகின்றார். பாருங்க, நடுவில் அதன் AB அதன் நடுவில் தொங்கவிடப்பட்டு சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பியில் ஒரு 4 நியூட்டன் நிறை தொங்கவிடப்பட்டுள்ளது. அந்த பியில் பாருங்க 4 நியூட்டன் நிறை தொங்கவிடப்பட்டிருக்கிறது. முதலாவது கேள்வி, 4 நியூட்டன் விசை காரணமாக உண்டாகும் வலஞ்சுழி திருப்பத்தை காண்க. இரண்டாவது கேள்வி, சமநிலை புள்ளியிலிருந்து 0.4 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி Cயிலிருந்து எந்த நிறையை தொங்கவிட்டால் கோல் மறுபடியும் சமநிலையில் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நாங்கள் இப்போ என்ன எவ்வாறு அளிப்பது என்பதை பார்ப்போம். இப்போ பாருங்க, எங்களுக்கும் இந்த படம் தெரிகின்றது. முதலாவது கேள்வி கேட்கப்பட்டது. முதலாவது கேள்வி, 4 நியூட்டன் விசை காரணமாக உண்டாகும் வலஞ்சுழி திரும்பம். அப்போ வலஞ்சுழினா இதுதான் வலஞ்சுழி. இந்த வலஞ்சுழி திரும்பலை தான் கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்க பாருங்க, வலஞ்சுழி திரும்பல் வலஞ்சுழி திருப்பம் சமன், உங்களுக்கு தெரியணும் இதுல விசை திருப்பம். இது என்ன விசை? எங்க விசையை பிரயோகிக்கும் போது ஒரு திரும்பல் ஏற்பட்டால் ஒரு அச்சு பற்றி அல்லது ஒரு புள்ளி பற்றி சுழல ஆரம்பிக்கும் அல்ல திரும்பல், அதுதான் விசை திருப்பம். அப்போ இந்த வலஞ்சுழி திருப்பம் தனியைத்தான் கேட்கப்பட்டிருக்கு. இந்த தனிய பகுதியை தான் கேட்கப்பட்டிருக்கு. எனவே நீங்க என்ன செய்யலாம்? விசை தர சுழல் புள்ளியிலிருந்து விசை தாக்கும் கோட்டிற்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம்.
இதுக்கு சமன்பாடு இருக்குது, அதை நாங்கள் எஃப் இன்டு டி என்று போடலாம். எஃப் இன்டு டி. அந்த வகையில் இப்போ பாருங்க, எஃப் இன்டு டிக்கான சமன்பாடு விசை எவ்வளவு? 4 நியூட்டன். அதே நேரம் பாருங்க, அந்த புள்ளிக்கும் சுழல் புள்ளிக்கும், இதுதான் சுழல் புள்ளி, அந்த சுழல் புள்ளிக்கும் விசைக்கும் விடப்பட்ட செங்குத்து தூரம் பாருங்க 0.5 மீட்டர். பாருங்க, சர்வதேச அலகிலேயே ரெண்டும் தரப்பட்டிருக்கு. ஆகவே இதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா 5×20 2 நியூட்டன் மீட்டர். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இங்கே பாருங்க, கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி 4 நியூட்டன் விசை காரணமாக உண்டாகும் வலஞ்சுழி திருப்பத்தை காண்க. அப்போ வலஞ்சுழி திருப்பம் உங்களுக்கு எவ்வளோ வருது? 2 மீட்டர். அடுத்தது நாங்கள் 2வது கேள்வியை பார்க்க போகிறோம். பாருங்கள், சமநிலை புள்ளியிலிருந்து இதுதான் சமநிலை சுழல் புள்ளி. இது எப்போ? ஆரம்பத்தில். இப்போ இது என்னவா இருக்க போகுது? சமநிலை புள்ளியாக இருக்க போகுது. சமநிலை புள்ளியிலிருந்து 0.4 மீட்டர் தூரத்தில், அந்த புள்ளியிலிருந்து 0.4 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி சியிலிருந்து எண் நிறைய தொங்க விட்டால் கோள் மறுபடியும் சமநிலையில் இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, கோள் மறுபடியும் சமநிலையில் இருக்கணும். அப்போ இந்த எக்ஸ் என்ற இடத்துல நாங்கள் என்ன பொருளை வைக்கணும்? ஆகவே இங்கே பாருங்க, சமநிலையில் இருக்கண்டா விளையில் என்னவா இருக்க போது? விளையில் திரும்பல் 0. ஆகவே இங்கே பாருங்கள், கோள் சமநிலையில் உள்ள போது 0.4 மீட்டர் தூரத்தில் தொங்க விடப்பட வேண்டிய நிறை, தொங்க விடப்பட வேண்டிய நிறை, அதுதான் உங்கள்கிட்ட கேட்டது. அதை நாங்கள் எப்படி காணுவோம்னு பார்ப்போம். இதற்கான சமன்பாடு இங்கே பாருங்க, இந்த கோள் சமநிலையில் இருக்க. ஆகவே கோள் சமநிலையில் இருக்க உங்களுக்கு தெரியணும், வலஞ்சுழியான பருமனும் இடஞ்சுழியான திரும்பல் பருமனும் சமனாக இருக்கும். ஆகவே இங்கே பாருங்கள், வலஞ்சுழியான திரும்பல் சமன் இடஞ்சுழியான திரும்பல். ஏன்? கோள் சமநிலையில் உள்ளது. கோள் சமநிலையில் உள்ளது. இது உங்களுக்கு விளக்கத்துக்காக இதை எழுதுகின்றேன், நான் தெரிந்திருங்க, முக்கியமானது. இங்கே பாருங்க, கோள் சமநிலையில் உள்ளது. ஆகவே இப்போ வலஞ்சுழியான திரும்பலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போடலாம். சமன்பாடு தெரியும், F1 இன்டு D1 சமன் F2 இன்டு D2. இங்கே வலஞ்சுழியான பெருமானம் நீங்கள் கண்டிருக்கிறீங்க. எங்கள் 4 நியூட்டன் தர 0.5 மீட்டர், அது சமன் F2 தான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி. அதுதான் நிறை, நாங்கள் எவ்வளோ தொங்க விடப்படணுமென்றது தான் கேட்கப்பட்டது. தர D2 பார்த்தீங்களா எவ்வளவு? சுழல் புள்ளிக்கும் இந்த சீக்கும் இடைப்பட்டது 0.4 மீட்டர். இப்போ நாங்கள் இனி வர்றதெல்லாம் கணித செய்கை. இங்கே பாருங்கள், 4 நியூட்டன் மீட்டர். அப்போ இங்கே F2 எழுவாயா மாட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியணும் என்ன நடக்குது. 4 நியூட்டன் தர 0.5 மீட்டர் கீழ் பாருங்க 0.4 மீட்டர். இங்கே இந்த மீட்டரும் வெட்டுப்படும். ஆகவே நியூட்டன் விசை நியூட்டன்லாம் வரப்போதே. ஆக எங்களுக்கு இலகுவாக நாங்கள் பெருமானத்தை காணக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், சுருக்கும்போது இதை நீங்கள் இலகுவாக சுருக்கலாம். 4ஆல் சுருக்கினீங்களா 0.1. இது நீங்கள் மேலே போகும்போது என்னவாக மாறப்போகுது? 0.1 உங்களுக்கு பெருக்க போடும்போது உங்களுக்கு தெரியணும் 5 நியூட்டன். பாருங்கள், என்ன பெருமானம் வந்தது? 5 நியூட்டன். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த எக்ஸ் என்ற இடத்தில் தொங்க விட வேண்டும். விளங்குதா பிள்ளை? 5 நியூட்டன் நிறை தொங்கப்பட வேண்டும். இதை பாருங்கள், மீண்டும் குறிப்பிடுகின்றேன். இங்கே பாருங்கள்,
இந்த சந்தர்ப்பத்தில் சமநிலையில் இருக்கும்போது முக்கியமாக பாருங்கள் வலஞ்சுழியான பெருமானத்தை நாங்கள் காண்றோம். அதே நேரம் இடஞ்சுழியான பெருமானத்தில் எங்களுக்கு எக்ஸில் தொங்க விடப்பட வேண்டிய நிறை தான் கேட்கப்பட்டது. அதற்காக நாங்கள் என்ன செய்யணும், இது கோல் சமநிலையில் இருக்கிறபடியாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், விசை திரும்பல் இந்த பெருமானத்தை பெருக்கப்பட போகிறோம். அந்த வகையில் இதை பாருங்கள், வலஞ்சுழியான திரும்பல் பருமனும் இடஞ்சுழியான திரும்பல் பருமனும் சமனாக இருக்கும். ஆகவே இங்கே பாருங்கள் F1 × D1 அது சமன் F2 × D2. இங்கே F1 D1 பெருமானம் 2 நியூட்டன் மீட்டர். அதை நேரடியாக நாங்கள் பிரதியிட செய்யலாம் அல்லது நாங்கள் தனித்தனியாக பிரதியிட செய்தும் காண முடியும். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், இங்கே 0.5 இந்த நீளம் தான் கேட்கப்படும். இந்த நீளத்தில் திணிவு தொங்க விடப்படும் போது ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பாருங்கள் 0.4 மீட்டர் இட்டு அதை பிரதியீடு செய்வதன் மூலம் எங்களுக்கு பெறப்பட்ட விடை 5 நியூட்டன். இது கட்டாயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? இவ்வாறு தான் கணக்கு நீங்கள் செய்ய வேண்டும். இப்போது நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்வோம். பாருங்கள் பிள்ளைகள், பயிற்சி 11.1 உங்களோட பாடப்புத்தகத்திலேயே தரப்பட்டிருக்கு. ஒரு கோள் XY ஆனது 0.8 மீட்டர் நீளம் உள்ளது. இதன் மொத்த நீளம் 0.8 மீட்டர். அதன் அந்தம் எக்ஸில் ஓர் 2 நிறை தொங்க விடப்பட்டுள்ளது. அதாவது 2 நியூட்டன் நிறை தொங்க விடப்பட்டுள்ளது எக்ஸ் என்ற இடத்தில். கோள் மறுபடியும் சமநிலை அடைவதற்கு கோளின் மற்ற பக்கத்தில் 4 நியூட்டன் நிறை சமநிலை புள்ளியிலிருந்து என்ன தூரத்தில் வைக்கப்பட வேண்டும். இங்க பாருங்கள், முதலாவது கோளை சமப்படுத்தினோம். அந்த சந்தர்ப்பம் XY என்ற புள்ளியை போடினோம். அந்த 0.4 மீட்டர் 0. ஏன், இது ஒரு சீரான கோள். அப்போ இது சமநிலையில் தொங்க விடப்பட்டிருக்கு. இப்போ என்ன செய்கிறார்கள், எக்ஸ் என்ற இடத்துல 2 நியூட்டன், அதாவது 0.4 மீட்டர் தூரத்தில், அதாவது விசைக்கும் அந்த சமநிலையில் இருக்கும்போது அந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் 0.4 மீட்டர். இதே நேரத்தில் இப்போ 4 நியூட்டன், இந்த கோள் சமநிலையில் இருக்க 4 நியூட்டனை போடினோம். ஆனால் இந்த எக்ஸ் என்ற தூரத்தில் இருக்க வேண்டும். அதை நாங்கள் போட்ட தூரம் எவ்வளவு கேட்கணும். அதாவது அந்த சமநிலையில் இருக்கும்போது புள்ளிக்கும் பிரயோகிக்கப்பட்ட விசைக்கும் இடப்பட்ட செங்குத்து தூரத்தை கேட்கணும். ஆகவே இங்கே பாருங்கள், நாங்கள் இதுக்கான சமன்பாடு, அதாவது கோள் சமநிலையில் இருப்பதால் விளையில் விசை எப்படி இருக்கும், விளையில் திரும்பல் எப்படி இருக்கும் பிள்ளைகள், சமனாக இருக்கப்படும். ஆகவே வலஞ்சுழியான திரும்பல் சமன் இடஞ்சுழியான திரும்பல். ஆகவே இந்த 2 திரும்பல்கள் நீங்கள் பாருங்கள், ஏன் 2மே எதிர். ஆகவே இங்கே என்ன, விளைவில் 0 இருக்க போகுது. ஆக இங்கே பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த எக்ஸ், அதாவது எஃப் இன்டு அந்த சமன்பாட்டை எழுதுவோம். F1 × D1 சமன் F2 × D2. ஆக இங்கே பாருங்கள், F1க்காக நாங்கள் என்ன பிரதியீடு செய்யலாம், 4 நியூட்டன். வலஞ்சுழியானது 4 நியூட்டன். அதே நேரம் அதன் தூரம் தெரியாது, எக்ஸ் என்று வைப்போம். அதே நேரத்தில் பாருங்கள், F2 இங்கே தரப்பட்டிருக்கு, எக்ஸ் என்ற புள்ளியில் 2 நியூட்டன். ஏன், இங்கே எக்ஸ் தான் இடஞ்சுழியாக இருக்க போகுது. அதே நேரம் பாருங்கள், அந்த சமநிலையில் இருக்கும்போது அந்த சமநிலை புள்ளியிலிருந்து எக்ஸ் அந்த விசை இடப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா 0.4 மீட்டர். 4 மீட்டர். இப்போ இங்கே எக்ஸ் என்ற பெருமானத்தை காணலாம். பாருங்கள், எக்ஸை நீங்கள் இவ்வாறு வைத்திருக்கும்போது 2 நியூட்டன் தர 0.4 மீட்டர். இதை நீங்கள் வகுக்க வேணும், 4 நியூட்டன். அப்போ நீங்கள் இதால் சுருக்கலாம் என்ன. ஆகவே எங்களுக்கு அந்த தூரம் மீட்டர்லாம் வரணும். ஆகவே விடை உறுதியாக்கப்படுது, மீட்டர்லாம் வருமென்றது. 2 0.2 மீட்டர் தூரத்தில் இந்த நிறை கட்டப்பட வேண்டும். அதாவது இந்த சமநிலையில் இருக்கும்போது சமநிலை புள்ளியிலிருந்து இந்த 4 நியூட்டன் நிறையானது 0.2 மீட்டர் தூரத்தில் கட்டப்பட வேண்டும். ஆகவே இங்கே பாருங்கள், எழுதப்பட வேண்டியது என்ன, சமநிலை புள்ளியிலிருந்து
ஆகவே 4 நியூட்டன் நிறையானது பாருங்கள், சமநிலை புள்ளி என்பது முக்கியமானது. சமநிலை புள்ளி இலிருந்து 0.2 மீட்டர் தூரத்தில் தொங்க விடப்பட வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? இவ்வாறு இந்த கணக்கை நீங்கள் இந்த வினாவை அணுக வேண்டும் என்பது உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும். இதில் முக்கியமானது இந்த திசையை நீங்கள் கவனிக்க வேண்டியது. அடுத்தது விசை திரும்பல், அதாவது விசை திரும்பலின் விளைவாக ஏற்படுறது இங்கே சமநிலை. அந்த சமநிலை காரணமாக வலஞ்சுழியான திரும்பலும் இடஞ்சுழியான திரும்பலும் சமப்படும் என்பது தெரிந்திருக்க வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்வோம். பிள்ளைகள், இப்போது நாங்கள் 2வது வினா, ஒரு விசையின் திருப்பம் தினசரி வாழ்வில் பயன்படுத்தப்படும் சில சந்தர்ப்பங்கள் கீழே காணப்படுகின்றன. அவை ஒவ்வொன்றிலும் திருப்பம் தாக்கும் விதத்தை விவரிக்க. நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த விசை திரும்பல்கள் நீங்கள் அதிக அளவில் பயன்படுத்துகிறீர்கள். அது தொடர்பான விடயங்களில் நீங்கள் அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எப்படி இந்த விசை திரும்பலை பயன்படுத்துகிறீர்கள் என்பது தான் உங்களிடம் கேட்கப்பட்ட வினா. அந்த வகையில் முதலாவது பாருங்க, சுரையாணியை கலட்டுவதற்கு சாவியை பயன்படுத்து. இப்போ சுரையாணின்னு சொன்னால் நட்டுன்னு சொல்லுவோம், அதாவது நட் அண்ட் பால். அதில் இங்கே நட்டுன்னு சொல்லப்படுற இந்த சுரை, அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த பாருங்க, இது ஒரு சைக்கிள் சில்லு. இந்த சைக்கிள் சில்லு இந்த போக்கில் கொழுவப்பட்டிருக்கோம். அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இருக்க வேணும். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு இந்த சைக்கிள் சில்லும் அந்த சைக்கிள் இடையிலையும் தொடர்பில்லாமல் இறுக்கமாக இருக்கும். இல்லாட்டி என்ன நடக்கும், சைக்கிள் சில்லு முன்னுக்கு போயிடும், நாங்கள் விழுந்து போவோம். அப்போ இங்கே இந்த நட்டை இறுக்க வேண்டும். அந்த நட்டை இறுக்குவதற்கு எங்களோட கையாலேயோ அல்லது வேறு ஏதாவது இதாலேயோ பயன்படுத்தலாமோ? இல்லை. இப்போ நாங்கள் என்ன, சுரையாணியை கலட்டுவதற்கு சாவியை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட கையில் அல்லது வேறு எந்த உபகரணத்தை பயன்படுத்தினாலும் எங்களுக்கு இலகுவாக இந்த வேலையை செய்யணும். நீங்கள் படித்திருக்கிறீர்கள், கற்றிருக்கிறீர்கள். வேலையை இலகுவாக்காததுக்காக நாங்கள் சில பொறிகள் உபகரணங்களை பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் இங்கேயும் நாங்கள் இந்த சாவி என்பது ஸ்பெனர் என்று சொல்லுவோம். அந்த சாவியை நாங்கள் பயன்படுத்தும் போது என்ன மாதிரி இந்த சாவியினால் இலகுவாக நாங்கள் இந்த செயலை செய்கின்றோம் என்பதைத்தான் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். அதற்கு நாங்கள் இங்கே பயன்படுத்த போகிறது என்ன, இந்த விசை திரும்பல் முக்கியமாக இருக்கும். விசை திருப்பம் அல்லது விசை திரும்பல். இந்த விசை திருப்பமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். இந்த நட்டு, இதை பாருங்க, இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி தான் நட்டு. இதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், சுரையாணி. தமிழில் சொல்லும் போது சுரையாணி, நட்டுன்னு சொல்லுவோம். இந்த நட்டை என்ன செய்ய போகிறோம், இந்த சாவியால், இதுதான் என்ன சொல்லப்படுது, சாவி அல்லது ஸ்பெனர் என்று சொல்லுவோம், சாவி. இந்த சாவியை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நட்டை இறுக்கவும் முடியும், அதே நேரம் கலட்டவும் முடியும். இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம், இந்த வகையில் நாங்கள் கொடுப்போம். இது என்னவா இருக்குது, வலஞ்சுழியா இடஞ்சுழியா, இடஞ்சுழி. இந்த சந்தர்ப்பத்தில் இலகுவா என்ன நடக்கும், அதாவது சுரையாணி கலட்டப்படும். ஆகவே இங்கே பாருங்கள், ஏன் இந்த சுரையாணி கலட்டப்படுதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், இது ஒரு சுழல் அச்சு, சுழல் புள்ளியாக இருக்கும். அந்த சுழல் புள்ளியிலிருந்து எங்களுக்கு பிரயோகிக்கப்படுற அந்த தண்டுன்ற நீளம், அதாவது சாவின்ற நீளம் கூட கூட இங்கே பிரயோகிக்கப்படுற விசை குறையும். எனவே வேலையை இலகுவாக செய்யலாம். ஆகவே இங்கே பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நீங்கள் பயன்படுத்தப்படுறது பாருங்க, இதில் நட்டு இருக்கும் சுரையாணி. சரியா, இது சுரையாணி என்று சொன்னால் இந்த நீளம் நாங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பிரயோகிக்கப்படுற விசை, இந்த பிரயோகிக்கப்படுற விசையோ அல்ல மேல் நோக்கி பிரயோகிக்கப்படுற விசையோ என்ன செய்ய போகுது, குறையும். பிரயோகிக்கும்
விசை குறையும். காரணம் என்ன? இந்த நீளத்தை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அதுதான் நீங்க பாருங்க, இந்த இடத்துல வச்சு நீங்க செய்தீங்கன்னா இந்த கைப்பிடியை இந்த கையை நீங்க இந்த இடத்துல அமர்த்தி, அதாவது இந்த இந்த புள்ளியில நீங்க கையை வச்சு நீங்க அமர்த்தினீங்களா உங்களுக்கு என்ன கூடின வேலை செய்யணும். இதே நேரம் இந்த நீளம் கூட கூட இங்க நாங்க பிரயோகிக்கப்படுற விசை என்ன செய்ய போகுது? குறைய போகுது. ஆகவே இப்ப நாங்க எழுதணும், சுரியானையை கலற்றுவதற்கு சாவியை பயன்படுத்த. கேட்ட கேள்வி பாருங்க, ஒரு விசையின் திருப்பம் தினசரி வாழ்வில் பயன்படுத்தப்படும். சில சந்தர்ப்பங்கள் கீழே காணப்படுகின்றது. அவை ஒவ்வொன்றிலும் திருப்பம் தாக்கும் விதத்தை குறிப்பிட சொல்லியிருக்கு. ஆக இங்க பாருங்க, முதல்ல சுரையானியை கலற்றுவதற்கு அல்லது இறுக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணம் சாவி. அதை நாங்கள் ஸ்பின்னர்ன்னு சொல்லுவோம் ஆகும். இங்கு சாவியின் முனைப்பகுதியை சுரையானியின் வைத்து அதற்கு அருகில் கையினால் விசையை வழங்கி கலற்றுவது அல்லது இறுக்குவது கடினம். காரணம் விசை திருப்பம் ஆனது விசையிலும் சுழல் புள்ளியில் இருந்து விசை தாக்கும் கோட்டிற்கு செங்குத்து தூரத்தின் பெருக்கமாக அமையும். இங்கு செங்குத்து தூரம் d குறையும் போது பிரயோகிக்கும் விசை F அதிகரிக்கும். எனவே இங்கு வேலை கடினமானதாகும். இது உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடினமாக இருப்பதற்கான காரணம். அதாவது நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த நட்டு, அதாவது நீங்கள் பார்த்தீங்க சுரியானிக்கு அருகில் நாங்கள் இங்கே வச்சு, அதாவது முக்கியமாக அதாவது எந்த பாயிண்ட், அதாவது இந்த இடத்துல நாங்கள் எக்ஸ் இடத்துல வச்சு கையை வச்சு நாங்கள்
கலட்டுவோம் அல்லது இறுக்குவோமாக இருந்தால் எங்களுக்கு இங்கே செய்கிற வேலை கடினமாக இருக்கு. பாருங்கள், சூறையானியை கலட்டுவதற்கு அல்லது இறுக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணம் சாவி ஆகும். இங்கு சாவியின் முனைப்பகுதியை சூறையானியில் வைத்து அதற்கு அருகில் கையினால் விசையை வழங்கி கலட்டுவது அல்லது இறுக்குவது கடினம். காரணம், விசை திரும்பமானது விசையிலும் சுழல் புள்ளியிலிருந்து விசை தாக்கும் கோட்டிற்கு செங்குத்து தூரத்தின் பெருக்கமாக அமையும். இங்கு செங்குத்து தூரம் d குறையும் போது பிரயோகிக்க விசை F அதிகரிக்கும். எனவே இங்கு வேலை கடினமானதாகும். இங்க பாருங்கள், இதுல சொல்லப்பட்டிருக்கு விசையிலும், விசையிலும் இதுல பாத்தீங்கன்னா விசை என்னது F. அதே நேரம் சுழல் புள்ளியிலிருந்து விசை தாக்கும் கோட்டிற்கு செங்குத்து தூரம் அது நாங்கள் d என்று வைப்போம். அதன் பெருக்கம் தான் உங்களுக்கு தெரியணும். அப்ப இங்க பாருங்கள், விசை திரும்பலானது உங்களுக்கு எதுல தங்கி இருக்குன்னு சொன்ன விசை திரும்பல் F into d தங்கி இருக்கு. அதுதான் இங்க கூறப்படுது. இப்ப நாங்க அடுத்ததாக நாங்க என்ன பார்க்க வேண்டும்னு சொன்னா, இப்ப நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், அந்த நாங்க கையால பிரயோகிக்கிற விசை பிரயோகிக்கிற இடத்தை மாற்ற போறோம். அந்த இடம் எதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த இடத்துல இப்ப நாங்க இந்த இடத்துல விசையை பிரயோகிப்போம். அதாவது இந்த இடத்துல y என்ற இடத்துல நாங்க விசையை பிரயோகிப்போம். y என்ற இடத்துல. அப்ப y என்ற இடத்துல நாங்க விசையை பிரயோகிக்கும் போது, கையால விசையை பிரயோகிக்கும் போது இங்க என்ன நடக்குது, நீளம் கூடுது. அப்ப நீளம் கூட இங்க நாங்க பிரயோகிக்கிற விசை என்ன செய்ய போகுது, குறைய போகுது. ஏன், அதே திரும்பல்லாம் நாங்க செய்ய வேண்டும். ஆக விசை திரும்பல் ஒன்று. ஆனா இங்க என்ன நடக்க போகுது, விசை திரும்பல் அளவு மாறாது, பருமன் மாறாது. ஆனா நாங்க இங்க என்ன செய்ய போறோம், எங்களுக்கு நீளத்தை கூட்டுறோம். ஆகவே அங்க பிரயோகிக்கப்படுற விசை என்ன செய்ய போகுது, குறைய போகுது. ஆகவே அங்க அடுத்ததாக நாங்க பார்க்க இருப்பது, பாருங்கள், சாவியில் விசை பிரயோகிக்கும் இடத்தின் நீளம், இடத்தினை அதிகரிக்கும் போது, பாருங்க மீண்டும் குறிப்பிடுறேன், சாவியில் விசை பிரயோகிக்கும் இடத்தினை மாற்றும் போது, அதாவது சூறையானியிலிருந்து தூரத்தை அதிகரித்து y என்னும் புள்ளி தூரத்தை அதிகரித்து y என்னும் புள்ளியில் விசையை பிரயோகிக்கும் போது பிரயோகிக்க வேண்டிய விசையின் அளவு பருமன் குறையும். இதனால் இலகுவாக சூறையானியை கலட்டவோ அல்லது இறுக்கவோ முடியும். காரணம், விசை திருப்பத்தில் செங்குத்து தூரம் அதிகரிக்கும் போது பிரயோகிக்கும்
பிரயோகிக்கப்படும் விசை பருமன் குறைகின்றது. ஏன்? விசை திரும்பல் என்னது ஒரே அளவானது. ஆனா அங்க நீளத்தை அதிகரிக்க அங்க என்ன நாங்க பிரயோகிக்கப்படுற விசையின் அளவு குறையும். எனவே இலகுவாக நாங்க என்ன செய்யலாம்? சுரையை கலட்டவோ அல்லது இறுக்கவோ முடியும். அதுதான் நம்ம குறிப்பிடப்படுறது. பாருங்க, சாவியில் விசை பிரயோகிக்கும் இடத்தினை மாற்றும் போது, அதாவது சுரையாணியிலிருந்து தூரத்தை அதிகரித்து, அதாவது நாங்கள் குறிப்பிட்ட y என்னும் புள்ளியில் விசையை பிரயோகிக்கும் போது பிரயோகிக்க வேண்டிய விசையின் பருமன் குறையும். இதனால் இலகுவாக சுரையாணியை கலட்டவோ அல்லது இறுக்கவோ முடியும். காரணம், விசை திரும்பத்தில் செங்குத்து தூரம் அதிகரிக்கும் போது பிரயோகிக்கப்படும் விசையின் பருமனும் குறைகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க கவனிக்க வேண்டியது முக்கியமானது. பாருங்கள், விசை திரும்பல் அல்லது விசை திருப்பம் பார்த்தீங்களா, F into D. இங்க D அதிகரிக்கும் போது F குறையும். ஏன்? உங்களுக்கு திரும்பல்ன்றது ஒரே இதுதான். ஆகவே இங்க பாருங்க, D நாங்கள் அதிகரிக்க F குறையும். எனவே இலகுவாக வேலை செய்ய முடியும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் பாருங்க, ரெண்டாவது, சைக்கிளின் மிதிப்படிக்கு விசையை பிரயோகித்தல். இந்த மிதிப்படின்னு சொன்னா அப்ப உங்களுக்கு தெரியணும், இதுதான் இது. இங்க பாருங்க, அந்த செயின் நாங்க கொழுவுற இடம். அந்த செயின் கொழுவுற இடத்துல இருந்து நாங்க என்ன செய்யறோம்? சைக்கிள் மிதிப்படியே வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் மிதிப்படி. இந்த மிதிப்படி பாருங்க, அப்படியே இந்த செயினானது இங்க இவ்வாறு பின்னுக்கு சைக்கிள் சில்லோட இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த மிதிப்படியை நாங்க என்ன செய்யணும்? சுற்ற வேணும். அப்ப சுற்ற போது எங்களுக்கு இந்த மிதிப்படியானது நேரடியாக எதுல? இதிலேயே பொருத்தப்பட்டிருந்தால் மிதிப்படி இங்க நாங்க சுற்ற முடியுமா? கடினமா இருக்கு. ஏன்? இங்க தண்டு, இந்த தண்டு இதுதான் நாங்க சொல்லுவோம், அதாவது பெடல் ஆர்ம் என்று சொல்லுவோம். அதாவது மிதிப்படின தண்டு என்னவா இருக்கு? சிறிதா இருக்கு. அந்த தண்டு சிறிதா இருக்க என்ன நடக்குது? எங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல தண்டு சிறிதா இருக்க நாங்க என்ன கூடின விசையை பிரயோகிக்க வேண்டும். அப்ப இங்க சுழற்றுவது கடினம், அந்த சில்ல சுற்றுவது கடினமா இருக்கும். ஆனா இதே நேரத்துல இங்க பாருங்க, இந்த தண்டு நீளம் கூட அந்த அதாவது சுழல், இதுதான் சுழல் புள்ளி. இதை நீங்க என்னன்னு சொல்லுங்க? சுழல் புள்ளி. இந்த சுழல் புள்ளியிலிருந்து இந்த நீளம் அதிகரிக்க நாங்கள் அந்த இடத்துல விசையை பிரயோகிக்க உங்களுக்கு தெரியணும், விசை திருப்பமானது என்னத்துல? விசையின் செங்குத்து தூரம், விசை பிரயோகிக்கப்படுற அந்த சுழல் புள்ளியிலிருந்து அந்த விசை பிரயோகிக்கப்பட்ட இடப்பட்ட செங்குத்து தூரத்திலையும் தங்கி இருக்கு. ஆக இங்க பாருங்க, இந்த நீளம் அதிகரிக்க எங்களுக்கு என்ன நடக்குது? மிதிப்படியில் நாங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டிய விசை குறையினது. ஆக இலகுவாக இங்க என்ன செய்யலாம்? சைக்கிளை சுற்ற முடியும். அதாவது இந்த பெடலை அதாவது மிதிப்படியை நாங்கள் சுற்ற இந்த சைக்கிள் சில்லு வேகமாக சொல்லலாம். ஆகவே இப்ப நாங்கள் இது கட்டாயம் தெரிஞ்சிடும். இங்கேயும் நாங்கள் என்ன விசை திருப்பத்தின் சமன்பாட்டை அல்லது விசை திருப்பத்தின் 2 காரணியின் கருத்துல கொண்டுதான் இங்கேயும் இந்த சைக்கிளில் இந்த மிதிப்படி தயாரிக்கப்பட்டிருக்கு. விளங்குதா பிள்ளைகள்? ஆக இங்க பாருங்க, சைக்கிளின் மிதிப்படிக்கு விசையை பிரயோகித்தல். இங்க பாருங்கள், மிதிப்படி சுழலியின் அல்லது சுழல் புள்ளிக்கு அருகில் இருக்கும் போது பிரயோகிக்க வேண்டிய விசை உயர்வாகும் மற்றும் மிதிப்படியை மிதிப்பது கடினமாகும். விளங்குதா பிள்ளைகள்? ஏன்? சுழலிக்கு அருகில் இருக்க அங்க
என்ன செங்குத்து தூரம் இருக்கா, குறைக்கப்படுது. காரணம் விசை திருப்பம் விசையிலும் மற்றும் சுழல் புள்ளியில் இருந்து விசை தாக்கும் கோட்டிற்கு இடைப்பட்ட செங்குத்து தூரத்தில் தங்கியுள்ளது. இச்சந்தர்ப்பத்தில் செங்குத்து தூரம் குறையும் போது பிரயோகிக்க வேண்டிய விசையின் பெருமானம் அதிகரிக்கின்றது. விசையின் பெருமானம் அதிகரிக்கின்றது. இதன் காரணமாக மிதிப்படி அதிக விசையை மிதிப்பது கடினமாகும். விளங்குதா பிள்ளைகள்? இதே நேரம் இப்ப நாங்க இந்த தண்டு நீளம் கூடும்போது என்ன நடக்க போகுது? விசை குறைய வேண்டும். ஆகவே நாங்கள் இலகுவாக வேலை செய்கிறோம். ஆகவே எங்களுக்கு என்ன, அந்த விசை திரும்பெல்லாம் முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறோம். அவ்வாறே மிதிப்படி தண்டின் நீளம் பிராக்கெட்டுக்கு அந்த செங்குத்து தூரம் அதிகரிக்கும் போது பிரயோகிக்கும் விசை எதுல? மிதிப்படியில. பிரயோகிக்கும் விசை மிதிப்படியில் பிரயோகிக்கும் விசை குறைகின்றது. இதனால் இலகுவாக மிதிப்படியை மிதிக்க முடிகின்றது. ஆக இங்க பாருங்க, எது முக்கிய பங்களிப்பு செய்கின்றது? விசை திருப்பம். பாருங்கள், மீண்டும் குறிப்பிடுகின்றேன். சைக்கிளின் மிதிப்படிக்கு விசையை பிரயோகித்தல். இங்க பாருங்க, மிதிப்படி சுழல் புள்ளிக்கு அருகில் இருக்கும் போது பிரயோகிக்க வேண்டிய விசை உயர்வாகும் மற்றும் மிதிப்படியை மிதிப்பது கடினமாகும். காரணம், விசை திருப்பம் விசையிலும் மற்றும் சுழல் புள்ளியிலிருந்து விசை தாக்கும் கோட்டிற்கு இடைப்பட்ட செங்குத்து தூரத்திலும் தங்கியுள்ளது. இச்சந்தர்ப்பத்தில் செங்குத்து தூரம் குறையும் போது பிரயோகிக்கப்பட வேண்டிய விசையின் பெருமானம் அதிகரிக்கின்றது. உங்களுக்கு தெரியணும், இது ஒரு என்ன, இந்த திருப்பம் நீங்க ஏற்கனவே நீங்க கற்றுலீங்க, பரிசோதனை பார்த்தீங்க, மட்டுமட்டாக திரும்புறது. ஆக நாங்கள் வேகமாக சுற்றி அது இல்லை, எங்களுக்கு திருப்ப வேண்டும். அந்த திருப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன, பிரயோகிக்கப்படுற விசை முக்கியமா இருக்கணும். அதே நேரத்தில் அந்த விசை பிரயோகிக்கப்பட்ட தூரமானது, அதாவது செங்குத்து தூரமானது சுழலிலிருந்து விசை பிரயோகிக்கப்பட்ட செங்குத்து தூரம் அமையணும். ஆகவே இந்த செங்குத்து தூரம் அதிகரிக்கும் போது நாங்கள் பிரயோகிக்கப்படுற விசை குறையும். அப்ப இலகுவாக என்ன செய்யலாம், எங்களுக்கு
இந்த மிதிப்படியை நாங்கள் என்ன மிதிக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் என்ன சில்லு வேகமாக செல்லலும், சைக்கிள் வண்டி வேகமாக செல்லும். இது நீங்கள் கதவில் திறந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் கதவை மூடும்போது அந்த செங்குத்து தூரம் கூடும்போது இலகுவாக கதவை கைப்பிடியை நாங்கள் திறந்து மூடக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் இந்த செங்குத்து தூரம் குறையும் போது என்ன நாங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டிய விசை கூடுது. அதைத்தான் இங்கேயும் நாங்கள் பிரயோகிக்கிறோம் என்பது தெளிவாக விளங்கினா போதும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். பாருங்கள், உங்களோட பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற கைவண்டியை பயன்படுத்தல். இது உங்களுக்கு தெரியும். கைவண்டி அல்லது தள்ளு வண்டி இது ஒரு எளிய பொறி. நாங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே பொறிகள் உங்களுக்கு தெரியும். என்ன வேலையை இலகுவாக்குவதற்காக பயன்படுத்தப்படுற உபகரணங்கள். அந்த வகையில் நாங்கள் முதல் 2 பார்த்து நாங்கள் வேலையை இலகுவாக்குறோம். அதில் என்ன விசை திருப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் வேலையை இலகுவாக்குறோம். அதுக்கான சில பொறிகளை பயன்படுத்த எளிய பொறிகள். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு எளிய பொறி. அந்த வகையில் இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும். அந்த சில்லு இதுதான் நாங்கள் அந்த புள்ளி பாருங்கள் சுழலி என்று சொல்லுவோம், சுழல் புள்ளி என்று சொல்லுவோம். இந்த சுழல் புள்ளி உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்கணும். சுழல் புள்ளி. இந்த சுழல் புள்ளியிலிருந்து நீங்கள் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் நாங்கள் இந்த சுமையை வைக்கிறோம். இந்த தூரம் சுமை, இதை நாங்கள் சுமை என்று சொல்லுவோம். இதே பாருங்கள், இந்த சுழல் புள்ளிக்கும் இந்த சுமைக்கும் இடைப்பட்ட தூரத்தை நாங்கள் டி என்று வைப்போம். இதே நேரத்தில் என்ன பாருங்கள், சுழல் புள்ளியிலிருந்து இந்த அச்சு சுழல் புள்ளியிலிருந்து நாங்கள் பயன்படுத்துறது எத்தனை. இது ஏற்கனவே நீங்கள் தரம் 9 கற்றிருக்கிறீர்கள். அதாவது எத்தனம், சுமை, சுழலிடம் எல்லாம் கற்றிருக்கிறீங்க. இது சுழல் புள்ளி அல்லது சுழலிடம். அப்போ இந்த எத்தனம், அப்போ பாருங்க, இந்த சுழல் புள்ளிக்கும் எத்தனத்துக்கும் இடைப்பட்ட தூரம் இங்கே கூடவாக இருக்கு. இங்கே நாங்கள் இந்த சுமையை என்ன செய்யணும், இந்த ஒரு குறைந்த எத்தனத்தை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யணும், இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இங்கே இந்த சுழல் அச்சிலிருந்து இந்த குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிற அந்த பொருள், அந்த இது விசை திரும்ப அந்த இதை நாங்கள் இந்த பிரயோகிக்கப்படுற விசையினூடாக இலகுவாக கொண்டு செல்ல வேணும். அப்போ இங்கே பாருங்கள், இது இந்த நீளம் கூட கூட அங்கே பிரயோகிக்கப்படுற விசை என்ன செய்யப்படுது, அந்த அச்சிலிருந்து சுழல் புள்ளியிலேருந்து நாங்கள் பிரயோகிக்கப்படுற விசை அந்த நீளத்தை கூட்டும்போது, செங்குத்து தூரத்தை கூட்டும்போது இலகுவாக இங்கே என்ன செய்யலாம், நாங்கள் இந்த பொருளை கொண்டு செல்ல முடியும். காரணம், இங்கே விசை திரும்பலானது என்ன செய்யப்படுகிறது, முக்கியமான பங்களிப்பாக அமைகின்றது. உங்களுக்கு தெரியும், விசை திரும்பலானது விசை அதே நேரத்தில் பிரயோகிக்கப்படுற விசை தானத்துக்கும் சுழலுக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரத்தின் பெருக்கத்தில் தங்கியிருக்கு. ஆக இங்கே நாங்கள் என்ன எங்களுக்கு விசையை குறைக்க வேண்டுமெண்டா, பிரயோகிக்கப்படுற விசையை குறைக்க வேண்டுமெண்டா அதை நாங்கள் அந்த சுழலிக்கும் விசைக்கும் இடைப்பட்ட தூரத்தை அதிகரிக்கணும். எனவே தூரத்தை அதிகரிக்கும் போது இலகுவாக இங்கே என்ன நடக்கின்றது, பொருளை கொண்டு செல்ல முடியும், இலகுவாக வேலை செய்ய முடியுது. இது ஆற்ற விளைவு விசையின் திருப்பமாகும். பிள்ளைகள், இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ பாருங்கள், இதில் சுமை இருக்கு. இங்கே பாருங்க D1, இது D2 வைப்போம். இங்கே பாருங்க, இந்த இதுக்கு இடைப்பட்ட நாங்கள் இந்த சுமையை நாங்கள் என்ன குறைந்த விசையை பிரயோகித்து அல்ல குறைந்த முயற்சி எத்தனத்தை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யணும், கொண்டு செல்லணும். அதற்காக இங்கே நாங்கள் பயன்படுத்துறது விசை திருப்பம். பாருங்க, காரணம் இந்த சுழல் புள்ளியிலிருந்து நாங்கள் பிரயோகிக்கப்படுற விசைக்கு இடப்பட்ட செங்குத்து தூரம் அதிகரிக்க எங்களுக்கு அங்கே இலகுவாக என்ன செய்யப்படுகின்றது, வேலை செய்யப்படுகின்றது என்பது தெளிவாக இருக்கும். ஆகவே இங்கே பாருங்க, இங்கு சுழல் புள்ளியிலிருந்து சுமை மற்றும் எத்தனத்தை கருதும் போது சுமைக்கும் சுழலிக்கும் இடைப்பட்ட தூரம் சுழலிக்கும் எத்தனத்திற்கும் இடைப்பட்ட தூரத்திலும் குறைவு.
எனவே எத்தனத்தில் குறைந்த விசையை பிரயோகித்து எனவே எத்தனத்தில் குறைந்த விசையை பிரயோகித்து அதிக சுமையை இலகுவாக எடுத்து செல்ல முடியும். இங்கு முக்கியமாக இங்கு பாருங்க, சுழல் புள்ளியிலிருந்து நாங்கள் என்ன செய்கின்றோம்? சுழல் புள்ளியிலிருந்து விசையை பிரயோகிக்க அதுக்கு இடப்பட்ட செங்குத்து தூரம் உங்களுக்கு தெரியும், விசை திருப்பம். ஆக இங்கே என்ன சந்தர்ப்பம் என்ன அமைகின்றது? விசை திருப்பம் பங்களிப்பு செய்கின்றது. ஆக சுமையை இலகுவாக எடுத்து செல்ல முடியும். இங்கு விசை திருப்பம் காரணமாக பிரயோகிக்க வேண்டிய எத்தனம் அல்லது விசை குறைவாகும். அதாவது எத்தனத்துக்கும் சுழலிக்கும் இடைப்பட்ட தூரம் அதிகரிப்பதால் எத்தனம் குறைவு. ஆகவே இது என்ன? விசை திருப்பம் தான் இங்கேயும் என்ன பங்களிப்பு செய்கின்றது. விளங்குதா பிள்ளைகள்? இதுவரை நாங்கள் இந்த பார்த்த வினாக்கள்ல முக்கியமான 3 சந்தர்ப்பங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒன்று, திருகாணி, அதாவது சுரையாணியை நாங்கள் சாவியை பயன்படுத்தி கலட்டுதல் அல்லது இறுக்குதல். அதற்காக நாங்கள் என்ன அங்கேயும் விசை திருப்பம், முக்கியமாக அந்த செங்குத்து தூரத்தையும் நாங்கள் விசையும் பார்க்கும்போது குறைந்த விசையை பிரயோகிக்க வேண்டும் என்றால் அந்த செங்குத்து தூரம் கூட வேண்டும் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிள் பெடல். சைக்கிளில் இருக்கிற மிதிப்படியை நாங்கள் மிக அருகில் வைக்கும்போது, அந்த சுழலிக்கு அருகில் வைக்கும்போது, சுழல் புள்ளிக்கு அருகில் வைக்கும்போது எங்களுக்கு சுழற்றுவது கடினமாக இருக்குது, மிதிப்பது கடினமாக இருக்குது. அதிக விசையை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த சுழல் புள்ளியிலிருந்து நாங்கள் மிதிப்படின்ற நீளத்தண்டை ஆமை கூட்டும்போது அங்கே நாங்கள் பயன்படுத்தப்படுற விசை குறையுது. எனவே இலகுவாக அந்த விசையை பிரயோகித்து, குறைந்த விசையை பிரயோகித்து நாங்கள் இலகுவாக அந்த செயற்பாடை செய்யக்கூடியதாக இருக்குது. 3வதாக நாங்கள் பார்த்தது இங்கே இந்த தள்ளு வண்டி, அதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா கை வண்டியை பயன்படுத்தி நாங்கள் சுமையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல, இதெல்லாம் எளிய பொறிகள். இங்கேயும் நாங்கள் இந்த விசை திருப்பத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் தான் இங்கே நாங்கள் குறைந்த விசை அல்லது குறைந்த எத்தனத்தை பயன்படுத்தி அந்த பெரிய சுமையை நாங்கள் கொண்டு செல்கின்றோம் என்பது தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். இப்போது நாங்கள் அடுத்த இன்னொரு விடயத்தை பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், அன்றாட வாழ்வில் விசையின் திருப்பம் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களுக்கு உதாரணங்கள். இது உங்களோட பாடப்புத்தகத்திலேயே நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இது நீங்கள் முக்கியமாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுதான் சுழலியாக இருக்கு. இந்த இடத்துல இதை நாங்கள் சுமை, இது நீங்கள் பயன்படுத்துகிற எத்தனை. ஆக இங்கே பாருங்க, ஒரு அச்சுப்பட்டி சுழலி அல்லது சுழல் புள்ளி என்று குறிப்பிடலாம். சுழல் புள்ளி. இந்த சுழல் புள்ளியிலேருந்து பாருங்க, நாங்கள் குறைந்த விசையை பிரிக்கும் போது இந்த நீளம் அதிகரிக்க, இது செங்குத்து தூரம், இந்த செங்குத்து தூரம் D என்று குறிப்பிடுவோம். இது நாங்கள் பிரயோகிக்கப்படுற விசை, இதை நாங்கள் F என்று குறிப்போம். அப்போ இந்த செங்குத்து தூரம் அதிகரிக்க என்ன நடக்கும்? இலகுவாக சுட்டியலால் இந்த ஆணியை கலட்ட முடியும். ஆக இங்கே என்ன நடக்குது? இது சுட்டியல் மூலம் ஆணி கலட்டல். இந்த சந்தர்ப்பத்திலே
நாங்கள் விசை திருப்பத்தின் தத்துவத்தை பயன்படுத்தி தான் இதை நாங்கள் பின்பற்றுறோம். இதை நீங்கள் இந்த இடத்துல இந்த கையை இந்த இடத்துல வச்சு நீங்கள் செய்தீங்கன்னா, இந்த இடத்துல கையை வச்சு செய்யுங்கன்னா நீங்கள் அதிக விசையை கொடுக்க வேண்டும். இதை விட இது சிறந்த முறை என்பது உங்களுக்கு தெரிய வேணும். நீங்கள் அந்த செங்குத்து தூரம் என்ன செய்யப்படும், விசை பிரிவிக்கப்படுற செங்குத்து தூரம் என்ன செய்யுது, குறைகின்றது. விளங்குதா பிள்ளை? இதே மாதிரி இதை பாருங்கள். இது ஒரு என்னவா இருக்குது, நாங்கள் கதவை திறக்கிறோம் அல்லது ஜன்னலை திறக்கிறோம். இங்கே இந்த ஜன்னலை திறக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் கைப்பிடியை வைத்திருக்கிறோம். இந்த இடத்துல கைப்பிடியை வைக்கும்போது இது அச்சு, கதவின் அச்சு அல்லது ஜன்னலின் கதவின் அச்சு. அப்போ அந்த கதவின் அச்சு பற்றி இந்த செங்குத்து தூரம் கூடக்க இங்கே என்ன நடக்குது, இலகுவாக நாங்கள் வேலையை செய்யக்கூடியதாக இருக்குது. ஆகவே இந்த கதவு திறத்தல், கதவு திறத்தல். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் குறைந்த விசையை பிரயோகிக்கும் இந்த வேலையை இலகுவாக திறக்கலாம் அல்லது மூடலாம். இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது இங்கே பாருங்கள், இது 5 கிலோகிராம் திணிவடிய பொருள், இது 3 கிலோகிராம். அப்போ என்ன செய்யும், இது முன்னோக்கி சாயும். அப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு இந்த நீளத்தை மாற்றும் போது D1 இதை D2 இங்கே பார்த்தீங்கன்னா இது கூட. அப்போ இங்கே பாருங்கள், இப்போவுமே உங்களுக்கு தெரியணும் 5 கிலோகிராமே D1ஐயும் பெருக்கிறீங்க. இப்போ 5 கிலோகிராம் என் சமநிலையில் இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் 5 கிலோகிராம்ண்டா எத்தனை நியூட்டன், 50 நியூட்டன், இங்கே 30 நியூட்டன். அப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும், குறைந்த நீளத்தை கொண்டு வரணும். ஆகவே D1 எப்படி இருக்கும், சிறிய நீளமாகவும் D2 பெரிய நீளமாகும். அப்போ தான் சமநிலையில் அவர் என்ன செய்வார், இலகுவாக அந்த பொருளை காவி சொல்ல முடியும். விளங்குதா பிள்ளைகள்? காரணம், உங்களுக்கு விசை திருப்பத்தின் விளைவில் என்ன, பொருள் சமநிலையில் இருக்கும். விசை திருப்பத்தின் விளைவுள் பொருள் சமநிலை. இது உங்களுக்கு தெரியும், வலஞ்சுழி, இது இடஞ்சுழி. எனவே சமநிலையில் இருக்கணுமெண்டா உங்களுக்கு தெரியணும் F1 × D1 சமன் F2 × D2. ஆக இங்கே பாருங்கள், இது 50 நியூட்டன். ஆக D1 குறைவாக இருந்தால் தான் என்ன நடக்கும், இதில் 30 நியூட்டன், இங்கே D2 உயர்வாக இருக்கும். ஆகவே இப்போ இங்கே பாருங்கள், அப்போ தான் சமநிலையில் வரும். இது குறைவாக இருக்க வேணும், அதே நேரம் இது கூடவாக இருக்கணும். இந்த நீளம் அதான் முக்கியமாக, D1 நீளம் என்னவா இருக்கும், D2 விட குறைவாக இருக்கும். அப்போ தான் இந்த பொருள் சமநிலையில் இருக்கும், அவரால் இலகுவாக கொண்டு செல்ல முடியும். அடுத்தது இங்கே பாருங்கள், இது நீங்கள் கடதாசியை வெட்டுதல் கத்திரிக்கோளால், கோலால் கடதாசி வெட்டுதல். இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, இந்த கத்திரிக்கோள் நீங்கள் பாருங்க, இதுதான் சுழலிடம் அல்லது சுழல் புள்ளி. இது பாருங்க, நீங்கள் வெட்டுற அந்த இந்த எத்தனை, இது நீங்கள் முக்கியமாக பாருங்க, இது நாங்கள் பிரயோகிக்கப்படுற விசை. இந்த விசையை நாங்கள் என்ன மிக அருகில், அந்த சுழலிக்கு அருகில் வச்சு செய்யும் போது எங்களுக்கு கடினமாக இருக்கும். இதை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நீளம், செங்குத்து தூரம், அந்த சுழலிலிருந்து விசை பிரயோகிக்கப்படுற செங்குத்து தூரம், இடைப்பட்ட தூரம் அதிகரிக்கும் போது எங்களை இலகுவாக இங்கே இந்த வேலையை செய்ய முடியும். அதுக்கு காரணம் என்ன, விசை திரும்பலேன். உங்களுக்கு தெரியும், விசை திரும்பல் நாங்கள் மட்டும் அந்த பொருளை அசைப்பதற்கு பயன்படுறது, திரும்பலை அடைவதற்கு. ஆக நாங்கள் எப்போவுமே செங்குத்து தூரத்தை, சுழலிலிருந்து செங்குத்து தூரத்தை அதிகரிக்கும் போது பிரயோகிக்கப்படுற விசை குறையும் என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கு. விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். பாருங்கள், விசை திருப்பத்தின் பிரயோகங்கள். இது பாருங்க, ஒரே பார்வையில் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சுரியாணி சாவியை கொண்டு சுரியாணியை தளர்த்துதல், அது ஆரம்பத்தில் நீங்கள் கற்றது. ரெண்டாவது, சுத்தியலை கொண்டு கம்பியானியை கலட்டல், சுத்தியலை கொண்டு 2 கம்பியானியை கட்டது நீங்கள் பார்த்தீங்க, கலட்டுவது இப்போ பார்த்துருப்பீங்க. சுத்தியல் மூலம், சுட்டியல் அல்லது சுட்டியல் மூலமும் நாங்கள் பயன்படுத்தலாம். இது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். சுத்தியல் மூலம் ஆணி கலட்டு, சரியா? இதே நேரம் பாருங்கள், சில்லு சுழட்டியை கொண்டு சில்லை கலட்டுதல். சில்லு சுழட்டி என்னது உங்களுக்கு தெரியணும், ஸ்பெனர்ஸ் அல்லது சாவியை கொண்டு நாங்கள் சில்லை கலட்டுதல். அடுத்தது பாருங்கள், கத்தரிக்கோள்னால் துணியை வெட்டுதல். அந்த சந்தர்ப்பம் நீங்கள் பார்த்தீங்க, இந்த பாருங்கள், கத்தரிக்கோளால் இப்படி துணியை வெட்டும் போது அங்கே நாங்கள் என்ன பிரயோகிக்கப்படுறோம்ன்றது.
அதே மாதிரி பாருங்க காவு தடியை தோளில் கொண்டு செல்லுது. இங்க பாருங்க காவு தடியை கோலில், இதுதான் அந்த காவு தடி பாருங்க. காவி தடியை தோளில் கொண்டு செல்ல. இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க நாங்கள் சமநிலையை இருக்கணுமென்றக்காண்டி பொருள் கூடின பக்கம் அந்த தண்டின் நீளம் தடியின் நீளம் குறைவாக இருக்கும். அது என்ன விசை திருப்பத்தின் விளைவு தெரியா. அடுத்தது பாருங்கள் சைக்கிளின் மிதிப்படிக்கு விசையை பிரயோகித்தல், ஏற்கனவே நீங்கள் கற்ற ஒரு விடயம். அடுத்தது கைவண்டியை பயன்படுத்தி பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கொண்டு செல்லுது. ஆக இது விசை திருப்பத்தின் பிரயோகங்கள் ஒரு பார்வையில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இவை அனைத்துமே மிக முக்கியமான விடயங்கள் ஆகும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். பாருங்கள் அந்த விசை திருப்பத்தோடு தொடர்பட்ட ஒரு சில வினாக்கள்லாம் நீங்கள் தரப்பட்டிருக்கு. அந்த வகையில் பாருங்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ள கதவு கைப்பிடியின் எந்த பகுதியில் பிடித்து திறப்பது இலகுவானது? இங்கே பாருங்க இந்த ஏ என்ற பகுதியா, பி என்ற பகுதியா, சி என்ற பகுதியா உங்களுக்கு தெரியணும். இதுதான் என்னவா இருக்க போது சுழல் புள்ளி. சுழல் புள்ளி. அப்போ இந்த சுழல் புள்ளியிலிருந்து தூரம் கூட கூட நாங்கள் என்ன செய்வோம், பிரயோகிக்கப்படுற விசை குறையும். ஆக இங்கே எது தூரம் உங்களை அந்த செங்குத்து தூரம் கூடினது எது? இதுதான் அந்த செங்குத்து தூரம் கூடினது. ஆகவே நாங்கள் எந்த பகுதியில் பிடித்து திறப்பது இலகுவாக இருக்கும்? சி பகுதியில். ஏன்? அங்கே செங்குத்து தூரம் கூடியிருக்கு. விசை திருப்பம் உங்களுக்கு தெரியும். என்ன விசை திருப்பம் சமன் எஃப் இன்டு டி. எஃப் என்பது நாங்கள் பிரயோகிக்கிற விசை, டி என்பது சுழலிலிருந்து விசை தாக்கும் கோட்டு கிடைப்பட்ட செங்குத்து தூரம். ஆகவே சி பகுதியில் பொருத்தமானதாக இருக்கு. அடுத்ததாக பாருங்க கல்லின் நிறை யாது? இங்கே பாருங்க ஒரு மீட்டர்கோல் தரப்பட்டிருக்கு. இந்த மீட்டர்கோலில் பாருங்கள் இது 50 சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கு. அதுதான் என்ன சமநிலை புள்ளி. சமநிலை இந்த சமநிலை புள்ளியிலிருந்து இங்கே பாருங்க இந்த 2 நியூட்டன் கட்டப்பட்ட நீளமானது இந்த பாருங்க செங்குத்து தூரமானது 15 சென்டிமீட்டர். பாருங்க 15லேருந்து 50க்காக இடப்பட்ட தூரம் எவ்வளோ இருக்க போது கழிச்சு பார்த்தீங்கன்னா 35 வரும். ஆகவே இது 35 சென்டிமீட்டர், இங்கே 15 சென்டிமீட்டர். இதில் கல், இந்த கல்லின்ற திணிவு கேட்டிருக்கு. அப்போ கோல் அதாவது மீட்டர்கோல் சமநிலையில் உள்ள போது, மீட்டர்கோல் சமநிலையில் உள்ள போது என்ற வலஞ்சுழியின் திரும்பவும் இடஞ்சுழியின் திருப்பமும் சமனாக இருக்கும். அப்போ என்ன நீங்கள் போடுங்க, F1 இன்டு D1 சமன் F2 இன்டு D2. இது வலஞ்சுழி இடஞ்சுழி. ஆக F1 பார்த்தீங்கன்னா 2 நியூட்டன் 15 சென்டிமீட்டர். பாருங்க F1 2 நியூட்டன், அதே நேரம் 15 சென்டிமீட்டர். அது நாங்கள் என்னென்னு சொல்லலாம், தர 15 இவ்வளவு மீட்டர். விளங்குதா பிள்ளைகள்? இதே நேரம் கல்லை பாருங்க, கல்லுக்கும் அந்த சமநிலை புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் உங்களுக்கு தெரியணும் 35 சென்டிமீட்டர். ஏன் இது 50 இது 15ன்னா இப்போ கட்டப்பட்ட இடது 35 சென்டிமீட்டர். அதுதான் டிஸ்டன்ஸாக இருக்க போகுது அந்த டி என்றது இந்த செங்குத்து தூரம். ஆக கல்லுன்ற பெருமானம் தெரியாது F2. அது நாங்கள் என்ன செய்யணும் 35, அதை நாங்கள் இவ்வாறு பார்க்க வேண்டும். இப்போ இது என்ன பெருமானத்தை பார்ப்போம். பாருங்கள் என்ன செய்ய வேண்டும், இங்கே பாருங்கள் F2 சமன் உங்களுக்கு தெரியணும் 2 நியூட்டன் தர 15க்கு 100. அதை நாங்கள் தசத்திலேயும் குறிக்கலாம். தசத்தில் குறிக்கும்போது 0.15 மீட்டர். இதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா 0.35 மீட்டர். விளங்குதா பிள்ளைகள்? அவங்க இந்த மீட்டரும் வெட்டுப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தர 15 கீழே 35 நியூட்டன் என்று வரப்போகுது. இப்போ பார்ப்போம் என்ன I3 15 I7 35. அது நீங்கள் பெருக்கிங்கன்னா 3 6 7 நியூட்டனாக இருக்கு. விளங்குதா பிள்ளைகள்? இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போது நாங்கள் எப்படி
விசை திருப்பத்தின் விளைவுகள், முக்கியமாக விசையின் திரும்ப திசையும் விசை திருப்பத்தின் விளைவுகளில் பொருள் சமநிலை இருப்பது என்பதை இந்த காணொளியில் விளக்கமாகவும் விரிவாகவும் கற்றோம். அது மாத்திரமல்லது அன்றாட வாழ்வில் அந்த விசை திரும்பல் நாங்கள் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்களையும் உதாரணங்களோடாக நாங்கள் கற்றோம். அடுத்த ஒரு காணொளியில் அடுத்த இதன் பாடத்தொடர்ச்சியை நாங்கள் பார்ப்போம்.